Taste the Daily. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி பயணத்தினுடைய 16வது நாளாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியிலே அவரது வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. பூமழை தூவிக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மத்தியிலே மாநிலம் கவர்ச்சி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, மக்களுக்காக வாழ்கிற, மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு நேரத்திலும் சரியாக செய்திருக்கிறது. 2011 21 வரை அதிமுக அரசு பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறது. காவேரி கூட்டுறவு குடிநீர் தொகுதி அந்த திட்டத்திற்கு 269 கிராமங்களுக்கு 301 கோடி ரூபாயில் கூட்டு குடிநீர் வழங்கியது. திருமயத்திலே போக்குவரத்து புதிய பணிமனை 1 கோடி ரூபாயில் தொடங்கியது. திருமயத்திலே ஒருங்கிணைந்த நீதிமன்ற புதிய கட்டிடம் 2 கோடி ரூபாயில் கட்டி கொடுக்கப்பட்டது. பொன்னமராவதி தாலுகா பொன்னமராவதியில் புதிய கருவூலம் அமைத்துக் கொடுத்தது. பொன்னமராவதி தாலுகாவிற்கு பொன்னமராவதியில் 2.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய தாலுகா அலுவலகம், பொன்னமராவதி பேரூராட்சிக்கு புதிய பேரூராட்சி அலுவலகம், மக்களுக்காக மக்களுடைய தேவைக்காக குடிநீர், போக்குவரத்து, நீதிமன்றம், அதே போன்று கருவூலம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகம், பேரூராட்சிக்கு புதிய அலுவலகம், மக்கள் பயன்பாட்டிற்காக பல்வேறு அரசு அலுவலகங்களை கட்டி மக்களுடைய குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்ள ஏதுவாக இந்த சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கட்டிடங்களை அதிமுக அரசு கட்டி கொடுத்தது. குறிப்பாக மருத்துவத்துறையை பொறுத்தளவுக்கு திருமயம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அரங்கம் நவீனமயமாக்கம் 50 லட்சம் ரூபாயிலே செய்து கொடுக்கப்பட்டது. அதே போன்று நச்சாந்துப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 30 படுக்கைகளோடு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதனுடைய தரத்தை உயர்த்தி ஆணை போட்டது. வீரச்சிறை கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் புதிய கட்டிடத்தோடு கட்டி கொடுத்தது. துளையனூர், பனையப்பட்டி, ராங்கியம், கோட்டூர், அரிமளம், ஆலவயல், கரையூர், செம்பூதி, நகரப்பட்டி, ஒலியமங்கலம் ஊர்களுக்கு கால்நடை மருத்துவமனை புதியதாக கட்டிடம் கட்டி கொடுத்து கால்நடை விவசாயிகளுக்கு, கால்நடை வளர்ப்போருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கால்நடை உற்பத்தி செய்வதற்கு, பால் உற்பத்தி செய்வதற்கு ஏதுவாக இதனை அமைத்துக் கொடுத்தது. கரையூரிலே ஆரம்ப சுகாதார நிலையம் 30 படுக்கைகளோடு 1 கோடி மதிப்பீட்டிலும், மேலத்தானியத்திலே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் புதிய கட்டிடத்தோடும், அம்மன்குறிச்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் புதிய கட்டிடத்தோடும் வழங்கியது. அந்த பகுதி மக்கள் தங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏதுவாக அங்கே சென்று தங்களுடைய பிரச்சனைகளை, உடல் சார்ந்த பிரச்சனைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். கடலூர் பனையப்பட்டி அருகே வெள்ளாற்றின் குறுக்கே 2.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய மேம்பாலம் அமைத்துக் கொடுத்தது. சேரனூர் குடுமியான்மலை இடையே வெள்ளாற்றின் குறுக்கே 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதாவது மேம்பாலம் அமைத்துக் கொடுத்தது. பனையப்பட்டி கூடலூர் இடையே பனையங்கண்மாய் சிலுங்கி மேம்பாலம் அமைத்துக் கொடுத்தது. கூடலூர் இடையே மேம்பாலம், பகவான்பட்டி ஊராட்சி, கயாம்பூஞ்சை, பிடாரம்பட்டி, பொன்னமராவதி வழியாக புதிய மேம்பாலம், வன்னியம்பட்டி மணியம்பள்ளம் இடையே வெள்ளாற்றின் குறுக்கே 6 கோடி ரூபாயில் மேம்பாலம், உசிலம்பட்டி ஈராநிலைக்கோட்டை இடையே புதிய மேம்பாலம், தேனிப்பட்டி புதுப்பட்டி புதுவயல் சாலையில் பாம்பாற்றின் குறுக்கு 2 கோடியில் புதிய மேம்பாலம். இப்படி உயர்மட்ட மேம்பாலங்களை அமைத்துக் கொடுத்து அந்த பகுதி மக்கள் நீர்நிலை கிடைக்கவும், அந்த பகுதி மக்கள் ஏதுவாக தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் இது போன்ற மேம்பாலங்களை கட்டி கொடுத்து அவர்கள் இயல்பாக பயணிக்க வழிவகை செய்து கொடுத்தது கழக அரசு. திருமயத்திலே அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம், பொன்னமராவதியில் காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம், பொன்னமராவதி பேரூராட்சி போக்குவரத்து காவல் நிலையம் அமைக்க ஆணை வழங்கியது. இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை காவல் நிலையத்திற்கு சென்றால் அவர்கள் ஒரு அலுவலகத்தை வைத்து அதன் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த போன்ற கட்டிடங்கள் வழங்கி காவல்துறை முறையாக பணி செய்வதற்கு வழி செய்தது கழக அரசு. பள்ளிக்கல்வித்துறையில் ஆலவயல் அரசு மேல்நிலைப்பள்ளி 2.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கரையூர் அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கூடுதல் வகுப்பறைகளும், அரிமங்கலம் மகளிர் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தியது. அதே போன்று லம்பலக்குடி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தியது. நல்லூர் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தியது. நகரப்பட்டி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்ந்தது.
துளையனூர் அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு புதிய கட்டிடம். இப்படி புதிய கட்டிடங்கள் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக மாற்றி அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மேல்நிலைப்பள்ளி படிப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு விடுதிகள், மேலத்தானியத்தில் ஆதிராவிட மாணவர்களுக்கு புதிய தங்கும் விடுதி, அதே போன்று வார்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு புதிய கட்டிடம், திருவயம் மாணவர் விடுதி, அதே போன்ற கீழா நிலைக்கோட்டையை பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு தங்குவதற்கு புதிய கட்டிடம். இப்படி மாணவர்கள் கல்விக்காக மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது, கட்டிடங்கள் கொடுக்கப்பட்டது, தங்கி படிப்பதற்கு விடுதிகள் அமைத்துக் கொடுத்தது கழக அரசு. மின்சாரத்துறை மூலமாக பொன்னமராவதி நகரப்பட்டியில் புதிய துணைமின் நிலையம், அரிமளம் தலாம்பட்டியில் புதிய துணைமின் நிலையம் என இங்கு மின்சாரம் மும்முனை மின்சாரம் வழங்கவும் 24 மணி நேரமும் மின்சாரம் கிடைக்கவும் வழி செய்யும் விதமாக இந்த துணைமின் நிலையங்கள் எல்லாம் அமைத்துக் கொடுத்தது கழக அரசு. வேளாண்மை துறை செழிப்பாக வளர பொன்னமராவதியில் வேளாண்மை பொறியியல் துறைக்கான உதவி இயக்குநர் அலுவலகம் புதிய கட்டிடம், அரிமளத்திலே வேளாண்மை பொறியியல் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம், புதுக்கோட்டை மத்திய கூட்டுறவு வங்கி கல்லூர் புதிய கிளைக்கு 2.50 கோடி ரூபாயை வழங்கியது. அதே போன்று திமுக ஆட்சியில் மக்கள் படும் வேதனைகள் இங்கு ஏராளமாக இருக்கிறது. மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, கேஸ் வரி உயர்வு, அதே போன்று மளிகை பொருட்கள், அரிசி, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய கடுமையான உயர்வு. இந்த விலை உயர்வு காரணமாக மக்கள் இயல்பு நிலையை இழந்து நிற்கிறார்கள். தாலிக்கு தங்கம் இல்லை, லேப்டாப் இல்லை, மகளிருக்கு மானிய ஸ்கூட்டி இல்லை, மடிக்கணினி இல்லை, ஏன் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி ஏராளமான எதுவுமே இல்லாத ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. திருமயம் சட்டமன்ற தொகுதியில் ஒலியமங்கலம், வார்பட்டு, நல்லூர், ஆலவயல், குழிப்பிறை, லம்பலக்குடி, துளையானூர், நமனசமுத்திரம், கல்லூர், மேல்நிலைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இயங்கி வந்த அம்மா கிளினிக் மூடி இருக்கிறது. இதுதான் ஸ்டாலின் மாடலுடைய ஃபெயிலர் அரசு என்று கூறுகிறது. ஒரு மினி கிளினிக் இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படியாவது தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வார்கள். வாழ்க்கை தரத்தை அவர்கள் மீட்டெடுத்துக் கொண்டு அதை கூட அவர்கள் இப்படி கூறுகிறார்கள் என்றால் மக்களுடைய சுகாதாரத்திலே இந்த அரசு எவ்வளவு கட்டணமாக இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப தலைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அதில் வரி கட்டுவோருக்கு இல்லை, கார் வைத்திருப்போருக்கு இல்லை, அதிகமாக நகை அடகு வைத்திருப்பவருக்கு இல்லை, ஏன் சேலை கட்டியவர்கள் கூட இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தரமான சேலை கட்டியிருந்தால் அவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் உதவி அந்த குடும்ப தலைவிக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவருக்கான அந்த தொகை கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தற்போது 50 மாதங்களை கடந்துவிட்டது. தேர்தல் வருகிற போது தற்போது பெறுவதாக கூறுவதாக இந்த மக்கள் சொல்லும் வேதனை அடைகிறார்கள். ஒட்டுமொத்தமாக 50 மாதத்துக்கும் சேர்த்து கொடுப்பார்களா என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். திருமணம் தொகுதியிலே பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கிறது. போக்குவரத்துக்கு புதிய பணிமனை 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆரம்ப கட்ட பணிகளோடு நிற்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக அதில் விலைக்கிலே போடப்பட்டிருக்கிறது. திருமயத்திலே தினசரி வரிகள் வந்து செல்ல நடவடிக்கை எடுக்காமல் இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறார்கள். எந்த தொழில் செய்தாலும் திமுக நிர்வாகிகளுக்கு கமிஷன் கொடுக்க வேண்டிய அவல நிலையில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் திமுக நிர்வாகிகள் காவல் நிலையத்தில் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்வதால் மக்களுடைய பிரச்சனை சுதந்திரமாக இல்லை என்று வேதனை தெரிவிக்கிறார்கள். திருமயம் பகுதியிலே உள்ள கல்குவாரிகள், டிராவல் கோவாரிகள் திமுக அமைச்சர் போன்ற திமுக அமைச்சர்களுடைய ஆட்களால் மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாகவும் கமிஷன் பெறுவதால் தொழில் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. திருமயம் சார்ந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு பொன்னமராவதி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தியது, சிப்காட் தொழிற்சேட்டை அமைத்தல், அதே போன்று அரிமளத்தை தலைமையிடமாக கொண்டு தனி தாலுகா உருவாக்குதல் என தேர்தல் வாக்குறுதி 525 வெற்று வாக்குறுதியாய் போனது. மக்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியிருப்பதாக இந்த மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். திருமயம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு வாழ்வாதாரம் கூடிய வேலை வாய்ப்புகள் இல்லை. நகரங்களில் வெளிமாநிலத்துக்கு செல்ல வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். திருமயம் பொன்னமராவதி பகுதி சிப்காட் தொழிற்பட்டை அமைத்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தந்திர மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 2026 அதிமுக ஆட்சி அமையும் கோரிக்கை நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் இருக்கிறார்கள். திருமயம் சட்டமன்ற தொகுதி அரிமளம் பகுதியில் 10,000 ஏக்கருக்கு அதிகமான தயிர்காடுகள் இருக்கிறது. படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க காகித தொழிற்சாலை ஒன்று கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனை செய்து கொடுத்தால் மிகப்பெரிய நன்மை இந்த இளைஞர்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அரிமளத்தை தலைமையிடமாக கொண்டு அரிமளத்தை தனி தாலுக்காக உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள்.
திருக்கலம்பூர் ஊராட்சி அதிக மக்கள் தொகை கொண்ட ஊராட்சியாக திருக்கலம்பூர் ஊராட்சியிலிருந்து கரும்புக்குடியை பிரித்து கரும்புக்குடி தனி ஊராட்சியாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். வீராச்சிலை அதே போன்று ஊராட்சியில் இருந்து வீராணம்பட்டியை பிரித்து தனி ஊராட்சியாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. புதுப்பட்டியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை தரம் உயர்த்துதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மிஞ்சிய கோரிக்கைகளாக எதிர்பார்ப்பான கோரிக்கைகளாக மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த கோரிக்கைகளாக இருக்கிறது. திருமயத்தில் நகர்ப்புற பகுதியில் உள்ள கருங்குளத்தினை தூர்வாரி சுத்தம் செய்து குளத்தினை ஃபேவர் பிளாக் சாலைகள் அமைத்து பூங்காவாக மாற்ற வேண்டும். பொன்னமராவதி குப்பைக்கூடு மையப்பகுதி இருக்கிறது, துர்நாற்றம் வீசுகிறது, தொற்றுநோய் பரவுகிறது. இதை சரி செய்து கொடுக்க வேண்டும். பொன்னமராவதி பேருந்து நிலையம் விரைவில் கட்டி முடிக்க வேண்டும். பொன்னமராவதி உழவர் சந்தை கால்நடை இருப்பு கூடாரமாக இருக்கிறது. அதனை புதுப்பித்து மக்கள் உழவர்கள் சந்தையாக மாற்றி மக்கள் பயன்பெறும் இடத்தினை அமைத்துக் கொடுக்க வேண்டும். வாட்பாட்டு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொன்னமராவதியில் காவலர் குழுவிற்கு உருவாக்கி புதிய கட்டிடம் கொண்டு தர வேண்டும். பொன்னமராவதி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டிக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற இந்த மக்களுடைய கோரிக்கை ஒருபுறம் இருக்க, ஆளுகிற திமுக அரசு அளித்த 525 வாக்குறுதிகள் அனைத்துமே இன்றைக்கு வெற்று வாக்குறுதிகளாக, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளாக, மக்கள் இன்றைக்கு கலைந்து இருக்கக்கூடிய வாக்குறுதிகளாக, ஏமாற்று வாக்குறுதிகளாக இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அந்த மக்களிடம் இருக்கிறது. எங்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு உண்டு. 2026 நீங்கள் முழுமையாக அதை நிறைவேற்றி கொடுங்கள், நீங்கள் ஆட்சிக்கு அமர்வீர்கள் என்கிற உற்சாக வரவேற்போடு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் திரண்டு பூவை தூவி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை உற்சாகமாக வரவேற்றிருக்கிறார்கள். திருமயம் சட்டமன்ற தொகுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை இங்கே நின்றிருக்கக்கூடிய குழுமி இருக்கக்கூடிய கடல் போல சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் மீண்டும் ஒரு முறை மிக முழக்கத்தோடு தெரிவித்திருக்கிறார்கள். உற்சாக வரவேற்பை அவர்கள் மனதார அவர்கள் வாழ்த்தி இருக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்போடு இப்பொழுது திருமயம் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அங்கு திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களுடைய உற்சாக வரவேற்பை ஏற்று அங்கே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். ஆளுநர் திமுக அரசு அதாவது கல்வி கடனை ரத்துபடி செய்வதாக தெரிவித்தது. ஆனால் அதில் 50 மாதம் கடந்துவிட்டது. சொன்ன வாக்குறுதி என்ன ஆனது என்று இளைஞர்கள் கேட்கிறார். கல்லூரி படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நிலை இந்த கடனை பெற்றவர்கள் மிகுந்த சிரமத்திருக்கிறார்கள். சொன்ன வாக்குறுதியை செய்வதற்கு கூட வக்கில்லாத ஒரு அரசாக இந்த ஆளுகிற அரசு இருக்கிறது. மக்களை ஏமாற்றி இந்த வாக்குறுதியை பொய்ச்சொல்லி வாக்குறுதியை பெற்றிருக்கிறது என்று அவர்கள் வேதனையோடு பதிவு செய்கிறார்கள். 100 ரூபாய் கேஸ் மானியம் தரவில்லை. இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு நெருக்கடிகளுக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்களும் இதுபோன்ற வேலையில்லா திண்டாட்டத்தினால் இளைஞர்களும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் இல்லாமலும் இப்படி பல்வேறு நெருக்கடிகள், நீட் தேர்வினால் தொடர்ந்து உயிரிழக்கக்கூடிய துயரம், நீட் தேர்வு ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று சொன்னவர்கள் 50 மாத காலமாக வாய்மூடி மௌனத்தை கிடப்பது ஏன் என்ற கேள்வியோடு அந்த மக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இன்றைக்கு கூட நீட் தேர்விலே காஞ்சிபுரத்திலே தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய துயரத்தினுடைய உச்சமாக, துயரத்தினுடைய எல்லையை கடந்த வேதனையாக இருக்கிறது.